கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2024 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி. The month of August, the first year 2024. வாக்குத்தத்த வார்த்தையும் வாக்குத்தத்த செய்தியும். The promised word and the promised message. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கண்ணாடியாக வெளிச்சமாயிருந்து உதவிகளை பெற கிருபை செய்வீராக. Let it be our health and let it be our light in this new month. இயேசுவின் நாமத்தினால். In the name of our Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen amen amen. சங்கீத புத்தகம் 54வது அதிகாரம் 4வது வார்த்தை. The book of Psalms chapter 54 verse 4. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். Surely God is my help, the Lord is the one who sustains me. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். May all praises be to God. புதிய கிருபை, புதிய நாள், புதிய மாதம். A new grace, a new day and a new month. கவனியுங்கள், திடன் கொள்ளுங்கள். Let us be courageous. திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தவர். The one who has told us to be courageous, the one who was victorious in everything. கடந்த மாதம் முழுவதும் ஆதரித்து நடத்தினார். He has looked after us throughout the last month. ஆகையினாலே Therefore, கர்த்தரே எங்களுக்கு உதவியாக இருக்கிறார். let God be our help. ஒன்று, 1. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. Keep your heart's burden on God. இரண்டாவது, பயப்படாதே, அவர் துணை நிற்கிறார். Do not fear, God is on your side. மூன்றாவது, அவர் சகாயம் செய்வார். 3. He will surely help you. நாலாவது, நீதியின் வலக்கரத்தினால் நம்மை தாங்குவார். He will uphold you with his right hand and his righteousness. மனிதர்கள் விரோதமாய் இருந்தாலும், Even if people are against you, போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாய் இருந்தாலும், even if your life is full of struggles, மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து நம் மெய்ப்பனாகவும், Jesus Christ will be our shepherd, சகாயராகவும், our helper, ஆதரவாகவும், and our supporter. ஆதரிக்கின்றவர்களை எழுப்பி, He will be a supporters and worshippers. உற்சாகத்துடன் நாம் ஆராதிக்கவும், He will make the supporters worshippers செய்து நம்மை விடுவிப்பார். and release them. ஜெயத்தை காண பண்ணுவார். You will see victory in your life. இயேசுவின் நாமத்தினால். In the name of Lord Jesus நீதான் Christ. எங்களுடைய சகாயர். You are our help. இந்த மாதம் இந்த வார்த்தையின் ஆழங்களையும் உண்மையும் கண்டு கொள்ள கிருபை செய்வீராக. Let us recognize you and let us understand the depths of your word. உதவி செய்து ஆண்டவரே, நீர் எங்களை ஆதரிக்கிறதையும் அநேக ஆதரவாளர்களை எழுப்புவதையும் காண கிருபை செய்வீராக. Let us see your grace and let us see the supporters, worshippers and that you release அதிசயம் them. நடப்பதாக. Let there be இந்த miracles in our மாதம் lives. முழுவதும் உடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். May God grace lead us through this new month. இந்த தேசத்தை உடைய கிருபைக்கு I ஒப்புவிக்கிறோம். offer this country unto your hands. திருச்சபைகளை உடைய கிருபைக்கு I offer ஒப்புவிக்கிறோம். all the churches unto your hands. கிறிஸ்தவ தலைவர்களை ஒப்புவிக்கிறோம். I offer all the Christian leaders unto எல்லா your hands. ஊழியர்களை ஒப்புவிக்கிறோம். All the ministers. எல்லா மந்தைகளையும் All ஒப்புவிக்கிறோம். the flock. அதிசயங்களை காண பண்ணு. Let us see miracles in our lives. நீதான் எங்களுக்கு உதவியா இருப்பீராக. You be our help in this new month. இயேசுவின் In the நாமத்தினால். name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen amen amen. கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் நிறைவாய் உதவியை ஏற்படுத்துவாராக. May God be our help throughout this new month.